நான் சுஜாதா பாபு, செய்தி வாசிப்பாளர். ஒரு விதையை நம்ம மண்ணில் விதைச்சிடலாம், ஆனால் அதுக்கு தண்ணி ஊற்றணும், அதுக்கு தூண்டுதல் தேவையாக இருக்குது, சூரிய ஒளி எல்லாமே தேவையாக இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். பெண்கள், அதுவும் நம்ம பெண்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய ஆதரவு தேவையாக இருக்குது. வீட்டில் இருந்தும் சரி, வெளியில் இருந்தும் சரி, பிஸ்னஸை தொடங்கிடுறோம், எப்படி எடுத்துகிட்டு போகிறது, எப்படி அதை நம்ம எல்லாருக்கிட்டையும் கொண்டு சேர்க்குறதுன்னு தெரியாமல் இருக்கும். அதுக்கு நிறைய மீடியா இருக்குது, நிறையா கம்யூனிட்டி இருக்குது. அதில் செல்வி ஷீ பிரணவான்னு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு இதை ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்னா, எல்லா பெண்களையுமே அதில் ஒன்று சேர்த்து அவங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் வழிகாட்டலாம். இப்போ நம்ம பிஸ்னஸை தொடங்கின பிறகு அதை எப்படி நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறது, எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் சொல்லணும் அப்படின்னா, நமக்கு நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நிறையாவே நடக்கும். தோல்வி இருக்கும், வெற்றி இருக்கும். எல்லாத்தையும் எங்கே யார்கிட்ட போய் பகிர்ந்துக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே தோல்வி இருந்தால் கூட ஷீ பிரணவால், செல்வி ஆரம்பிச்சிருக்கிற ஷீ பிரணவால் நம்ம வந்துட்டோம், ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாத்துமே அவங்க மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையுமே வழி நடத்திட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இதில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ தான் இன்றைக்கி தொடங்கியிருக்காங்க. இது மிகப்பெரிய லான்ச்சாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷீ பிரணவா செல்வி அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுடைய நேர்த்தியான உடை, நேர்த்தியான பேச்சு, தன்னம்பிக்கையான பேச்சு, இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே மோட்டிவேட் ஆகும். அந்த மாதிரி மோட்டிவேட் ஆகி வந்தவ தான் நானும். ஸோ இன்றைக்கி இந்த விஷயத்துக்காக ஷீ பிரணவாக்காக நான் செல்வியை மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் செல்வியோட டீச்சர்னு சொல்கிறத விட அவளோட அம்மானு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு டீச்சருக்கு அந்த குழந்தை முன்னுக்கு வரதை பார்த்தாக்க ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் பெற்ற தாய் தந்தையை விட ஆசிரியர்களுக்கு நிறையா இருக்கும். இந்த ஸ்ரீ பிரணவா ஆர்கனைசேஷன் லான்ச்சிங்க்கு எங்களெல்லாம் கூப்பிட்டு எங்களையும் கௌரவப்படுத்தி எங்கள் குழந்தைகளுடைய இந்த ஆர்கனைசேஷன் ஆள் போல் தழைத்து பெரிய பல விருட்சமாக வளர வேண்டும். இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் அவங்க இதே முன்னாடி இன்னும் 2-3 லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க தொடங்குற எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா வரணும். நம்ம சமுதாயத்துக்கு அவங்களுடைய சேவை மிகவும் முக்கியம். அந்த சேவை எல்லாரும் நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கணும். அந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப நல்லா வளரணும்னு எல்லாம் நல்ல இறைவனையும் நான் பிரார்த்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ ஃபார் திஸ் லான்ச்சிங். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செல்வி, ஹானரரி டாக்டரேட். அண்ட் நான் ஒரு ஆண்டர்பிரனர். என்னோட வருமானத்தில் வர்ற ஒரு பகுதியை எடுத்து பெட்ரிட்டனாக இருக்கிற பெண்களை சம்பாதிக்க வச்சுட்டுருக்கேன். இந்த ஒரு 16 மாதத்தில் 25 பெண்களை சம்பாதிக்க வச்சுருக்கேன். அதில் இவங்க தான் முதல் பெண்மணி. இவங்க பேர் ரம்யா. இப்போ இவங்க பேசுவாங்க. என் பேர் ரம்யா. நான் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியில் 16 வருஷமாக இப்படி இருக்கேன். இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு. 30 வருஷமாக நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். எல்லா விஷயமும் சேர்ந்து தான் பண்ணுவோம். இவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்போவுமே பெண்களோட முன்னேற்றத்துக்காகவும் இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன எங்களுக்கு என்ன நல்லது கிடைச்சதோ அதை நாங்கள் திருப்பி எங்களால் முடிஞ்சது ஒரு துளி அளவு செய்யணும்னு நினைக்கிறோம். எப்போவுமே சேர்ந்து பயணிப்போம்னு நினைக்கிறேன். நிறைய பெண்கள் தொழில் முனைவோரை உருவாக்கவும் நினைக்கிறேன். நான் கீதா தேவராஜ், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பேசுகிறேன். இவங்க செல்வி எனக்கு கொஞ்ச நாளாக அறிமுகம் இருக்குது. ஒரு பிரணவா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து ஒரு பெண்ணுடைய ஒரு சுய தொழில் முன்னேற்றத்திற்காகவும் அந்த பெண் என்ன பண்ணால் அவளுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு கைடன்ஸும் செல்வி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணாக இருக்கீங்க, அந்த பெண்ணுக்கு சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிரணவாவை நீங்கள் ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு கைட் கொடுப்பாங்க, நீங்கள் எப்படி சம்பாதிக்கலாம். ஏன்னா அவங்க பெட்ரிட்டன் உமனையே அவங்க சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா, சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது, உங்கள் காலில் நிற்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா யூ கேன் கான்டாக்ட் செல்வி ஸ்ரீ பிரணவா ஆர்கனைசேஷன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் ஷீலா ஆனந்த். செல்வி எனக்கு சமீப காலமாக தான் எனக்கு தெரியும். அவங்களோட நான் பேசின ஒவ்வொரு நிமிடங்களும் அவங்களோட தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பேசும் பொழுது
நீங்கள் ஒரு தொழில் தொடங்கலாம், நீங்கள் சுயமாக உங்களோட காலில் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு உந்துதல் மட்டும் தேவைப்படாது, அவங்களுக்கு அதுக்கான வழிமுறைகளும் அதுக்கான ஐடியாஸும் தேவைப்படுது இங்கே. அதுக்கு வந்து செல்வி வந்து ஒரு பெரிய ஊன்றுகோலாய் நிற்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. அண்ட் நம்ம நார்மலாக இருக்கிறவங்க சம்பாதிக்கிறது அப்படின்றது இட்ஸ் குவைட் காமன். நீங்கள் ஒரு விஷயத்த கேள்விப்படுறீங்க, உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அண்ட் யூ வில் கோ ஃபார் இட். ஆனால் முடியாமல் நம்ம உலகத்துக்கும் பாரோம், வீட்டுக்கும் பாரோம்னு ஒரு டிப்ரெஷனில் வீட்டில் முடங்கி இருக்கிறவங்களை தேடி கண்டுபிடிச்சி இல்லை உங்களாலேயே சாதிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள ஒரு சின்ன விதையை விதைத்து விட்டு அவங்க வாழ்கிறதுக்கு அது பெரிய ஒரு ஆதாரத்தையே உண்டாக்கிட்டு வராங்க அப்படின்றத பார்க்கும் பொழுது எனக்கு ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் அண்ட் பீயிங் அ பார்ட் ஆஃப் ஷீப்ரனோவா. அண்ட் சமீப காலமாக இவங்க எனக்கு நண்பராக கிடைத்ததில் நான் நிறைய நான் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கேன். அண்ட் ஒரு அட்வொகேட்டுன்னும் பொழுது ஒரு சோஷியல் அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஐ எம் சீயிங் இட் வெரி லைக் விமென்ஸுக்கு இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ நிறைய விமென்ஸை பற்றி சொல்லும்போது 100 ஆண்கள் இருக்கலாம், 4 பெண்கள் இருக்க முடியாது. அதே போல் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய அந்த தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்து விட்டு பெண்ணுக்கு பெண் எதிரி என்று சொல்லி கொண்டு இருக்கிற இந்த சமுதாயத்தில் இல்லை, ஒரு பெண் நினைச்சா பல பெண்களை வந்து சம்பாதித்து தங்களுடைய காலில் நிற்க முடியும் என்ற தடைகளை உடைத்து இவங்க அந்த இடத்துல நிற்க வச்சிருக்காங்க. ஸோ ஐ ரியலி proud for Selvi and I do support Sri Pranova and being a part I'm so happy. Thank you. செல்வி அண்ட் நான் ஒரு ஆண்டர்ப்ரெனியர். பட் ஒரு 15-16 மாதமாக தான் நான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ரம்யான்றவங்களுக்கு பெட்ரிடன் நிலைமையில் இருந்தாலும் ஜஸ்ட் நாங்கள் விளையாட்டாக ஒரு சப்போர்ட் கொடுக்க ஆரம்பித்தப்ப அவங்களோட முதல் வருமானம் அவங்க ஒரு 395 ரூபா பார்க்கும் பொழுது அவங்களுக்கான அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து டிஃப்ரென்ஸ் நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஏன் அவங்க ஒருத்தருக்கு மட்டும்னு ஆரம்பித்து அது இப்போ இந்த ஒரு 16 மாதத்தில் 25 பெண்களை சம்பாதிக்க வைக்க முடிஞ்சுது. பட் இந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம சப்போர்ட் பண்ணணுமா? எத்தனையோ பெண்கள் வீட்டில் இருந்துட்டு எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்பொழுது வை டோன்ட் வி சப்போர்ட் தெம் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு பதிலாக தான் இந்த ஷீப்ரனோவா ஆரம்பிக்கப்பட்டது. அண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரீ லான்ச் ஈவெண்ட்டுன்னு நாங்கள் ட்ரை பண்ண இந்த ஒரு மாதத்துலேயே ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிது. அதுக்கு உங்களுக்கும் மற்ற பெண்களுக்கும் என் கூட இருக்கிற எல்லாருக்கும் நன்றிகள். அண்ட் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வர்ற விஷயம் ஒன்று தான், சம்பாதிக்கணும், அதுதான் பிக்கஸ்ட் மோட்டிவேஷன். ஆனால் அது குடும்பத்தையும் பாதிக்காமல் பிள்ளைகளை வளர்க்குறதுலையும் எந்த வித தடங்களும் இல்லாமல் அதே நேரத்தில் சம்பாத்தியமும் பண்ண முடியுங்கிற பல வழிகள் இருக்குது. அண்ட் அதுக்கான சப்போர்ட் கவர்மெண்ட் சைட்லேயும் நிறைய இருக்குது. அண்ட் எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா இந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது எனக்கு ஒரு செக்யூர்ட் ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு அந்த சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற இது டீட்டெயில்ஸ் படிக்கும் பொழுது ஓகே எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்மளுக்கு இருக்கும், தைரியமாக நம்ம இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால தான் இன்றைக்கி லான்ச் வரைக்கும் வந்து சுஜாதா பாபு மேம்லேருந்து அட்வொகேட்லேருந்து போலீஸ் மேம் ஆன் த வேல இருக்காங்க. என்னோட அம்மாலேருந்து என்னோட ஃப்ரெண்டோட அம்மாலேருந்து இவ்வளோ பேர் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் பொழுது சரியான பாதையில் தான் போகிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சாலும் ஏன் நாங்கள் மட்டும் இந்த மீடியா மூலமாக இருக்கிற எத்தனையோ பெண்கள் இதை பார்க்கும்பொழுது இஃப் தே ரியலி வாண்டட் டு கெயின் தேர் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அவங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம், என் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். அண்ட் அடிஷ்னலி இந்த சொசைட்டிக்கு நான் கேட்க வர்றது ஒன்று தான், உங்கள் நெட்வொர்க்கில் யாருக்காவது பெட்ரிடனாக இருக்கிற பெண்கள், படுத்த படுக்கையான நிலைமையில் இருக்கிற பெண்களோட நெட்வொர்க் ஏதாவது தெரிஞ்சிருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்கு நான் பொறுப்பு. தேங்க்யூ. ஆக்சுவலாக அவரை சந்திக்க வேண்டிய முயற்சி இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி அவரோட முதல் விசிட் டு டெல்லி அதில் வந்து ஒரு 1.5 ட்ரில்லியன் அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே தமிழகத்தில் ஒரு மாற்றம் காட்டுறதா அவர் சொல்லியிருந்தார். பட் அட் தி சேம் டைம் இந்த பெட்ரிடட் விமனை மட்டுமே சம்பாதிக்க வச்சு தமிழகத்தில் இருக்கிற பெண்களை வச்சு ஒரு 2 வருஷத்துக்குள்ளே இல்லை 3 வருஷத்துக்குள்ளே எந்த அளவுக்கு எக்கனாமிக் இம்பேக்டை நாட்டில், சென்னையில், தமிழ்நாட்டில் க்ரியேட் பண்ண முடியுங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதோடு அவரை போய் சந்திக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, அரசு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க.
இதுவே போதுமானது. பட் இப்படி ஒரு முயற்சி இருக்குங்கிறத தெரியப்படுத்திட்டா இன்னும் கொஞ்சம் செக்யூர்டா நாங்க ஈஸியா சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. As the flame rises high, let the empowering fire in us shine brighter. Round of applause, please. Every flicker of lamp, let's rekindle the potential in us to turn into legacy. As the flame rises high, let the empowering fire in us shine brighter. Let the light spread, let the light grow. May the light of this Kuthavilakku guide us today and always. Unwavering dedication has given birth to Sri Pranava. Your vision of creating a community where women grow together, support one another, and leave lasting legacies is an inspiration to us all. A warm welcome to our esteemed guest of honors, Advocate Sheila Anand, Mrs. Shellamal, Mrs. Andaramal, Mr. Srinath Tulasi, Mr. Ranjit, Inspector Bharati, and Dr. Rekha. We are truly grateful for your presence and for sharing your valuable knowledge and experience with us today. I also extend a heartfelt welcome to our entrepreneurs, business leaders, professionals, partners, sponsors, media representatives, distinguished delegates, and every wonderful participant who has joined us. Your presence makes this celebration even more meaningful. Today is not merely the launch of an organization. It marks the beginning of a movement that believes every woman has the potential to become a leader, an entrepreneur, a mentor, and a change maker. As are behind the scenes to make this grand launch a grand success. With immense gratitude and excitement, I once again welcome you all to the Sri Pranava grand launch. Let us come together to celebrate leadership, embrace this opportunity, and build a future together. Welcome to Sri Pranava. Thank you and wish you all truly an inspiring and memorable day. Thank you so much. அவங்க என்ன சொன்னாங்க உங்க ஃப்ரெண்ட்? the one next. That's so nice. மேம் நீங்க உங்களுக்கு கிடைச்ச காம்ப்ளிமெண்ட்? Excellent saree. Wow, beautiful. Same I repeated. Saree. Nice. Same to you சொல்லிட்டீங்களா? ரம்யா உங்களுக்கு? ஓகே, உங்களுக்கு என்ன காம்ப்ளிமெண்ட் வந்துச்சு? சொல்லலையா இன்னும்? சொல்லிடுங்கம்மா. Yes, please. ஜிமிக்கி நல்லா இருக்கு. Okay. Okay. Wow, so beautiful. What is the secret, Ramya? Yes, definitely. You look very beautiful, Ramya. Thank you for coming all the way, actually. So, Vera? Round of applause, please. It's all about the game, and how you play it, all about control. Sri Pranava, from potential to legacy. A legacy begins today. Look at the crown above her. She's looking at the future. She's looking at the possibilities. She's looking at her legacy. This is the symbol of Sri Pranava, where potential meets purpose. Where women rise together. Yes, together we build legacies. And this is Sri Pranava. Round of applause for all of us. First of all, thank you so much for each and everybody over here. தமிழில் பேசலாமா இங்கிலீஷில் பேசலாமா? இல்லை
எதை கேட்கறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்ல போகிற விஷயம் உங்களை ரீச் ஆகணும், அதுக்காக கேட்குறேன். தமிழ். வா, தேங்க்யூ. ஸோ ஸ்ரீ பிரணவா அப்படின்னா என்ன? யாராவது லைக் அதை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா? என்னோட மெம்பர்ஸ் மட்டும் அமைதியாக இருந்துருங்க, எதுவும் சொல்லாதீங்க. ஸோ ஸ்ரீ பிரணவா அப்படின்னா என்னன்னு யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? அது என்னன்னு எனிபடி? கேட்க அழகா இருக்கு, சுஜாதா பாபு மாதிரி. மேம் சாயந்தரம் 6 மணி ஆனால் உங்கள் நியூஸ் கேட்க அழகா இருக்க மாதிரி. ஓகே, வேற யாராவது? எல்லாருக்கும் கேட்குற மாதிரி. ஷீங்கிறது பெண்ணை குறிக்கிறது. அதனால ஸோ ஒரு விமன் என்டர்பிரனர்ஸை உருவாக்குறதுக்காக அவள் அதை பேஸ் பண்ணி வர ஒரு கிரேட். அம்மா ஒரு ட்ரை. ரொம்ப முக்கியமானது. ஸ்ரீ போட்டாங்க, அதுக்கு ஒரு பெரிய மரியாதை. அதனால யாருமே பட் எந்த ஒரு புது விஷயமும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாதான் அது பழக முடியும். அதுக்காகவே நான் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சது இது. அண்ட் இதில் என்னோட நண்பர்களுக்கும் பங்கு இருக்குது. ஒரு 4-5 விஷயம் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது எவ்ரிபடி சஜஸ்டட் இல்லை இதுதான் நல்லாயிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நான் அந்த கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஷீ இஸ் அஃப்கோர்ஸ் கேர்ள்ஸ், விமன், பெண்ணை குறிப்பது, பெண்மையை குறிப்பது. ஸோ ஷீ அங்கே. ப்ரீ அப்படின்னா ஒரு அடி எடுத்து வைக்கிறது. The first step. Nova is nothing but a star. So, எந்த ஒரு பெண்ணும் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு அடி முன்ன நகர்ந்தாலும் ஒரு நட்சத்திரத்தை போல் மிளர்வாள். அவ்வளவுதான் அதில் இருக்கிற ஒரே ஒரு மெசேஜ், அவ்வளோதான். ஸோ அந்த அடி எடுத்து வைக்கிறது பிஸ்னஸில் வச்சாலும் அந்த பெண்கள் வந்து அவங்களோட பொறுப்புகளை எல்லாம் முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற நேரத்தில் மட்டும்தான் தொழிலை பற்றி யோசிக்கவே முடியும். ஏன்னா நமக்கு அவ்வளோ வேலைகள் இருக்கும். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த அந்த 11 to 3ன்னு சொல்லலாமா? ஏன்னா ஒரு 9:30-10 மணி வரைக்கும் இப்படி போயிடும். அதுக்கப்புறம் தான் நமக்கான நேரம் கிடைக்கும். அதுக்குள்ளே 3 மணி ஆகிடும். பசங்களை பிக்கப் பண்ணணும், சாயந்தரம் படிப்பு, அப்படி இப்படின்னு திரும்பவும் கண்ணை திறந்து பார்க்கும்பொழுது ராத்திரி 11 ஆகிடும். ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம ட்ரை பண்ணுற ஒவ்வொரு முயற்சியும் வித் ரிலேட்டட் டு பிஸ்னஸ், இட் ஷுட் ரீச் அண்ட் நம்மளும் ஒரு ஸ்டார் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. தேங்க்யூ. இதில் வந்து எதனால இந்த நேரத்தில் இது, ஏன் இதுக்கு முன்னாடி இல்லை இதுக்கு அப்புறம் இல்லை இந்த நேரத்தில் அப்படின்னு பார்க்கறச்ச, போன வருஷத்துக்கும் அதுக்கு முந்தின வருஷத்துக்குமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டை கவனிக்கும் பொழுது பெண்கள் தொழில் முனைவோர்களாக மாறுறது நிறைய சேஞ்சஸ் தெரியாது. நம்பர்ஸ் வந்து அதிகமாயிட்டே போகிறது. ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, நான் 2019 வரைக்கும் ஒரு சேலரிடு விமனாக இருந்தேன். ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு 4.5 வருஷம் கழித்து திரும்பவும் ஜாப்னு ட்ரை பண்ணும்பொழுது ரைட் ஃப்ரம் த ஸ்க்ராச் அண்ட் எம்என்சி ப்ரோட்டோகால் இந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் என்னோட ஃப்ரீ டைமில் மட்டுமே வேலை பார்க்குற மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணும்பொழுது நல்ல ஒரு வருமானம் பார்க்கும்பொழுது when I started supporting my friend ரம்யா, நீங்கள் எல்லாரும் பார்த்துருந்துருப்பீங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி when she was asking for I wanted to try, எனக்கு ஒரு ரெசன் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு தோணுது அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அதுக்கான சப்போர்ட் பண்ணும்பொழுதும் சரி, அண்ட் நான் ஒரு 4.5 வருஷம் அவங்க நிலைமையில இருந்திருக்கேன்னும் பொழுது நான் என்னென்ன கோத்ரூ பண்ணியிருக்கேங்கிறது எல்லாம் கலந்து வச்சு பார்க்கும் பொழுது அவங்க கிட்ட நான் பார்த்த அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் டிஃப்ரென்ஸ் வந்து ஏன் அவங்களோட நிறுத்தணும், மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த ஒரு 16 மாசத்துல ஹானரரி டாக்டரேட் அவார்டு கொடுத்தாலும் இப்போ ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி 25வது பெண்மணியும் தொடர்ந்து 3 மாசமா 17,000 சம்பாதிச்சிட்டாங்கன்னு தெரியும் பொழுது 1 more டாக்டரேட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் என்ன இது, ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் சீரியஸா இருக்கும்பொழுது நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்பொழுதெல்லாம் இவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்றோமே, ஏன் நல்லா இருக்கிறவங்களையும் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது? என்னை சுற்றி இருக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, இல்லை எதேர்ச்சியா ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் போய் பார்க்கறச்ச, ஏதோ ஒரு மீட்டிங்ஸில் பார்க்கறச்ச, ஏதோ ஒரு பஸ்லையோ ட்ரெயின்லையோ பார்க்கறச்ச நான் இதை பண்ணிட்டு இருந்தேன், சடனாக இப்படி ஆயிடுது, இதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன் இதெல்லாம் வேணாம் சும்மா இருன்னு. இந்த டயலாக் வந்து யூனிவர்சல் டயலாக் ஆயிடுச்சு எல்லார் வீட்லேயுமே. இப்போ நம்ம ஏதாவது போய் கேட்டோம்னா உன் இஷ்டம் அப்படிங்கிறது எப்படி யூனிவர்சல் டயலாகோ அந்த மாதிரி இதுவும் வந்து யூனிவர்சல் டயலாக் ஆயிடுச்சு. ஸோ இது ஏன் நம்ம உடைக்கக்கூடாது, இந்த பெண்ணியம்லாம் பேசிட்டு இருக்காம? ஏன்னா நமக்கு ஆண்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது நமக்கே தெரியறது கிடையாது.
So I think this is the right time to support all the women. Why only to bedridden women? Why not all the women? அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீயாக பண்ண முடியாது. அதனால ஒரு நெட்வொர்க்கிங் கம்யூனிட்டிக்கான பேசிக் அண்ட் மினிமம் சார்ஜஸோட இதை ஆரம்பித்தோம். இதில் வந்து இந்த ஒரு மாதத்தில் ஒரு 5-6 ப்ரீ லான்ச் ஈவெண்ட் பண்ணும்பொழுது பெரிய வரவேற்பு. ஒவ்வொரு மீட்டிங்க்கும் 36 பேர் 33 பேர் கரெக்ட் இந்து ஹாசினி 33-34 பீப்புள். அவங்களாம் யாருன்னே தெரியாது. ஒரு 2-3 நாள் ஆடு பார்த்துட்டு கத்தால வந்துடுவாங்க. அந்த 11 o'clock வந்துட்டு நான் புக் பண்ணியிருக்கிற ஹால் இடிஐயில் 11 to 1 தான் அலவுடு. 3 மணி ஆனாலும் யாரும் கிளம்புறதும் கிடையாது. இல்லை பசங்க பிக்கப் 3:30 தான், அது வரைக்கும் உங்களை விட்டு போ. ஸோ தட் இஸ் பிகமிங் மோர் ப்ரொடக்டிவ் அண்ட் ஹெல்தியர் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் ஈச் அதர். இதை வந்து ஏன் இதுக்கு மேலே தள்ளி போடுவானேன்னு தான் நான் டைரெக்டாக லான்ச் வரைக்கும் வந்திருந்தது. பட் இந்த பர்டிகுலர் இதில் ஏன் இந்த வரவேற்பு அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது நான் ஒரு 5 விஷயம் யோசித்தேன். ஒன்று, பெண்கள் பொதுவாக ஜாஸ்தி பேச மாட்டோம். அப்படி நம்ம வீட்டில் யாரும் நம்மளை சொல்கிறது கிடையாது, வெளியில் தான் சொல்கிறாங்க. வெளியே வந்துட்டு நம்ம பேசுறது இல்லை, டக்குன்னு ஒரு ஷை இருக்குது. இது பேசலாமோ பேசக்கூடாதோ, இந்த இடத்துல நம்ம பேசலாமா பேசக்கூடாது, இங்கே நிறைய செல்ஃப் டவுட்ஸோடு தான் இருக்கும். ஸோ பிஸ்னஸ்ன்னு ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ப்ராடக்ட்டுக்காக நம்ம பேசலைன்னா யாருங்க பேசுவா? அப்போது நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு 5 விதமான பில்லர் தேவைப்படுதோ இந்த விஷயத்தை நடத்துறதுக்கு. ஒரு பெண் தொழில் ஆரம்பிக்கிறாங்க இல்லை நடத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த க்ரோத்தை கொண்டு வரணும் அப்படின்னா குடும்பமும் பாதிக்காமல் சாயந்தரத்தில் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நியாயமான டைமையும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கான டைமையும் ஒதுக்கணும்னா அதுக்கு ஒரு 5 விஷயம் முக்கியமாக எனக்கு தேவைப்பட்டது. அது என்னன்னு யோசிச்சு நான் அதை சும்மா ஒரு ட்ரையாக பண்ணும்பொழுது இது இவ்வளோ பெரிய ரீச் ஆகும், இத்தனை பேர் இதை வெல்கம் பண்ணுவாங்க. என்னோட யூஎஸ்பியே இப்போ அதுதாங்கிறது எனக்கே இப்போ ரீசெண்டாக தான் புரிய ஆரம்பிச்சது. ஸோ அந்த 5 பில்லர்ஸை தான் நான் இங்கே அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதில் முதல் பில்லர் அப்படின்னா, நம்ம வெளியில் வந்தால் முதல்ல பழகணும். நம்ம ப்ராடக்ட்டுக்காக நம்ம தான் பேசணும். நம்ம ஒரு கம்யூனிட்டிக்கு வந்திருக்கோம், வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் கட்டியிருக்கோன்னு ஓரமாக உட்காந்துட்டு அங்கே வந்ததுக்காக ஒரு புது டாப்பை மட்டும் போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இங்கே வந்தோம் போனோம், வந்து போன ஆட்டோ செலவு டாப்பு செலவெல்லாம் யோசிச்சு பார்த்தோன்னா நமக்கான கன்வர்ஷன் ரேஷியோ பார்த்தா பெருசாக இருக்காது. ஏன்னா ரிட்டன் வீட்டுக்கு போகிறச்ச நம்ம ஒரு 50 பேர் அங்கே பார்த்துருந்தாலும் வீட்டுக்கு போகும்போது 5 விசிட்டிங் கார்ட்ஸ் கூட எடுத்துன்னு போயிருக்க மாட்டோம். பிகாஸ் கனெக்டிங் இஸ் நாட் ஹேப்பனிங். பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என் கூட பிறந்தவங்களே இருக்காங்க. எல்லா மீட்டிங்க்கும் போயிடுவாங்க. மீட்டிங் ஃபீலாம் 3999 கட்டுவாங்க. விசிட்டிங் கார்டை எடுத்துன்னு போயிட்டு நான் எப்படி அவங்க கிட்ட போய் கொடுக்கறது? நோ நோ நோ. இதெல்லாம் லைவாக நாங்கள் பார்க்குறோம். அப்போ நான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பிலாங்கிங் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி நம்ம எடுத்தோம். அதுக்கு என்னோட நெட்வொர்க்கில் மிஸ்ஸஸ் ஹாசினி ஸ்ரீநாத் அப்படிங்கிறவங்கள எனக்கு அவங்க பெஸ்ட்டாக தெரிஞ்சாங்க. ஹாசினி எஸ், இவங்க வந்து அவங்கள பற்றி அவங்க சொன்னாதான் நல்லா இருக்கும். அதுக்கு அந்த டைமில் அவங்க பேசிட்டோம். பட் அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள எப்படி கனெக்ட் பண்ணுறது ஹெல்தியாக, முக்கியமாக வித்தவுட் பாலிட்டிக்ஸ். 4 பொண்ணுங்க சேர்ந்தா பிரச்சனை வருங்கிறத முதல்ல உடைக்கிறாங்க. இவங்க கூட இருந்தால் எல்லாருக்கும் ஒரு லைட் ஃபீல் இருக்கும். அவங்க மாமியாரோட அவங்க விளக்கேற்றிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற இல்லை, see I'm not kidding. She is the person who connects people in an authentic way. அதில் எந்த ஒரு பூசி மொழிகிறதோ இல்லை நம்ம இங்கே வந்துட்டோம் இதுக்காக பண்ணணும் அதெல்லாம் இல்லை. நேச்சுரலாக ஆத்தென்டிக்காக இருக்கும். அவங்க ஒரு தொழில் முனைவோர், அவங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் ஒரு ஆண்மகன் பண்ணுறாரு அப்படின்னாலும் அவங்களுக்கு கீழே எத்தனை பெண்களை அவங்க சம்பாதிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றத அவங்க சொன்னால் நல்லாயிருக்கும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். 2வது, இங்கே பல பேருக்கு வந்து பிஸ்னஸ்னா என்ன, ஆண்டர்பிரினியர்ஷிப்னா என்னன்னு டிஃப்ரென்ஸே தெரியறதில்ல. ஆண்டர்பிரினியர்னாலும் பிஸ்னஸ்னாலும் ஒன்றுன்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காங்க. ரெண்டுமே வெவ்வேறு. சாரி ஹாஸ்பன். ஆனால் இது தனி இது தனி. இதை பண்ணால் எப்படி பண்ணணும், இதை பண்ணும்பொழுது நமக்கு இன்னும் என்னென்ன சலுகைகள் இருக்குது, இதை எப்படி ஈஸியாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற நம்மளோட கஸ்டமர்ஸ் யார், நம்மளோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் யார், நமக்கு இந்த ப்ராடக்ட் சரியாக வருமா, இஸ் திஸ் மை கப் ஆஃப் டீ, இந்த ப்ராடக்ட் விற்றா தான் நான்லாம் சம்பாதிக்க முடியுமா, இந்த ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் அவங்க பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன், நான் பண்ணுறேன் இவங்களும் பண்ணுறாங்க, ஒரு 6 மாதம் பண்ணிவிட்டு ஒரு அடி விழுதுன்னா இல்லை நமக்கு இது செட் ஆகாதுன்னு. அப்படி இல்லாமல் நம்ம முயற்சியை ஒரு கன்சிஸ்டன்சியோடு எடுத்துகிட்டு போகணும். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப்னா 10 வருஷம், ஒரு 10 வருஷத்துக்காவது அந்த பிஸ்னஸில் சஸ்டெயின் ஆகணும் வித்தவுட்
டிஸ்டர்பிங் தி ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் பேரண்டிங் அப்படின்னு யோசிக்கிறச்ச இந்த இடத்துல எம்பவர்னு ஒன்று தேவைப்பட்டது. அது இப்போதைக்கு நான் தான் பார்த்துக்கிறேன். அந்த எம்பவரில் வந்து பிஸ்னஸ் சப்போர்ட்டும் உண்டு, ஃபண்டிங் சப்போர்ட்டும் உண்டு. என் பாக்கெட்லேருந்துலாம் நான் தரமாட்டேன், யார்கிட்டேருந்தும் வாங்கி தரமாட்டேன். ஃபண்டிங் சப்போர்ட் ஃப்ரம் தி கவர்மெண்ட், ஐதர் இட் இஸ் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட். ஆனால் பெண் தொழில் முனைவோருக்கு எந்த அளவுக்கு ஃபண்டிங் சப்போர்ட் மார்க்கெட்டில் இருக்குங்கிறதே 99% ஆஃப் பெண்களுக்கு தெரியறதில்ல. அதை கரெக்டாக அவங்களுக்கு கன்வே பண்ணி அவங்களுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக 28 நாள் 30 நாளில் ஃபண்டிங் சப்போர்ட் கவர்மெண்ட் இஸ் கிவிங். நாங்கள் வாங்கியிருக்கோம், எவ்வளோ பேருக்கு வாங்கி கொடுத்துட்டுருக்கோம். ஸோ இந்த எம்பவரில் ஃபண்டிங் சப்போர்ட்டோடவும் பண்ணிட்டு இருக்கோங்கிறது இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். இப்போது ஒரு பெண் தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கான நாலேஜு எம்பவர் டீம்லேருந்து கிடச்சிருச்சு, அதுக்கான ஃபண்டிங் சப்போர்ட்டும் வாங்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சோஷியல் மீடியா விசிபிலிட்டி இல்லைன்னா நம்ம ப்ராடக்ட் பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியறதில்ல. அப்படியே நம்ம சொன்னாலும் நமக்கு யாரும் ஆர்டர் கொடுக்க போகிறதும் இல்லை. ஆனால் சோஷியல் மீடியாவில் கலர்ஃபுல் ஆட்ஸ் பார்த்துட்டாங்கன்னா உடனே ஆர்டர் வந்துடுது. அப்போ அந்த விசிபிலிட்டி யார் கொண்டு வர்றது அப்படின்னு யோசிக்கும் பொழுது என்னோட நெட்வொர்க்கில் இவங்களை விட பெஸ்ட்டாக என்னால் வடிகட்டி இறக்க முடியல. மிஸ்ஸஸ் ராதிகா, ரியா கிரியேஷன்ஸோட ஓனர், அவங்க யாரு, அவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்ற அந்த லிஸ்ட்டை அவங்க பேசும்பொழுது தான் ரொம்ப ஈஸியாக புரியும். நான் அவ்வளோ மனப்படமாக பேச முடியாதுமா, நீங்களே பேசுங்க. அண்ட் நவ் கம்மிங் டு தி ஃபோர்த் ஒன். ஓகே, விசிபிலிட்டி கிடச்சிருச்சு. ஹாசினி மூலமாக எங்களுக்கு தாராளமாக வாயை திறந்து பேசி எல்லாரோடும் பழகி ப்ராடக்ட்டை பற்றியெல்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் வந்துருச்சு, பிஸ்னஸ் பற்றின நாலேஜும் வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்பொழுது நம்ம ப்ராடக்டை மட்டுமே கூவி கூவி விற்றோன்னா முடியறதில்ல. We need some collaborations for our businesses. For example, live example இங்கே இருக்காங்க என்னோட மெம்பர்ஸே. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் வராங்க. தட் வாஸ் தேர்ட் மீட்டிங் நான் நடத்தின ப்ரீ லான்ச் ஈவெண்ட். ஒருத்தர் வந்து மிஸ்ஸஸ் மோகனப்பிரியா, அவங்க வந்து சாரி பிஸ்னஸ். இன்னொருத்தவங்க சம்மந்தமே இல்லை, அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த கனெக்டும் இல்லை, ஆரி ஒர்க் பண்ணுற வீட்டோடு இருந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மீட்டிங்க்கு வந்தாங்க, என் கூட இருந்து எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஏன் கஸ்டமர்ஸுக்கெல்லாம் நீங்கள் ப்ளவுஸ் தைச்சு கொடுங்க, ஏன் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் உங்கள் சாரீ கலெக்ஷன்ஸை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். தட் இஸ் கொலாபரேஷன்ஸ். இட் வாஸ் ஹேப்பனிங் இன் அன் ஆத்தென்டிக் வே, இன் அ நேச்சுரல் வே, அண்ட் இட் வாஸ் ஸோ ஈஸிலி ஹேப்பனிங். அங்கே எங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, எதுக்குமே பெருசாக நாங்கள் போய் கோர்ஸ் படிக்க வேண்டியதில்லை. ஹாசினி பேச வச்சாங்க, செல்வி அவளுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்டா, ராதிகா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பிரபலப்படுத்திட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக கொலாபரேஷன் நடந்துடுது. இப்போ என்ன ஆகும்? கொடி கட்டி பறந்துருவோமா? கிடையாது, மறுபடியும் ஒரு அடி விழும். அது என்னன்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு காத்தால எழுந்ததும் நம்ம எல்லாம் ப்ரஷ் பண்ணிட்டு நேராக போய் கிச்சனில் நிற்போம். கபோர்டை திறப்போம், ஃப்ரிட்ஜை திறப்போம், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டு இருப்போம். அன் எமோஷ்னல் பிளாக். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஸ்ட்ரக் ஆகிறோம். அந்த ஸ்ட்ரக்கு வந்து சமையலில் காட்டலைனாலும் பிஸ்னஸில் காட்டுவோம், அதனாலேயும் பிஸ்னஸ் அடி வாங்கும். நம்மளோட அந்த எமோஷ்னல் சப்போர்ட்டுக்கு வீட்டில் பேச முடியாத விஷயமா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாத நேரமாக இருக்கலாம், அவங்க கூட பேசுறதுக்கான சரியான நேரம் அமையாமல் இருக்கலாம், யார்கிட்டையுமே பேச முடியாத விஷயமா இருந்தாலும் சைக்கலாஜிக்கலாக நம்மளுக்கு ஒரு துணை தேவைப்படுறது. என்னாச்சு, திஸ் இஸ் நத்திங், இது இப்படி கொண்டு போங்க, இது இப்படி யோசிங்க, இது ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் சப்போர்ட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கண்டுபிடிச்ச என் அழகான விதை தான் வந்து டாக்டர் இந்துஸ்ரீ. முன்னாடி ஷீ இஸ் அ சைக்காலஜிஸ்ட், அவங்கள பற்றி அவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த 5 விஷயமும் யோசிக்கும் பொழுது உள்ளே வந்தோம், நல்லா பழகணும், நாலேஜை கேதர் பண்ணிட்டோம், விசிபிலிட்டி போதுமான அளவுக்கு கிடைச்சிது, நல்ல ஒரு கொலாபரேஷன்ஸ் இருந்தது, கொஞ்சம் கூட சரியாமல் இந்துஸ்ரீ தாங்கிட்டாங்க. ஏன் பிஸ்னஸ் பண்ண முடியாது சொல்லுங்க? இவ்வளவு தாங்க ஸ்ரீ பிரணவா. இதுக்கு வருஷத்துக்குன்னு ஒரு ஃபீஸை நான் வாங்கினாலும் இப்போ வரைக்கும் நடந்த ப்ரீ லான்ச் ஈவெண்ட்லேயே என்னோட மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி. ஆனால் இது இதோட நிற்க வேண்டாம், இன்னும் நல்லாவே இது வளரணும், இன்னும் நிறைய பெண்கள் சம்பாதிக்கணும். பெண்கள் சம்பாதிச்சதான் நல்லது, அவங்க சம்பாதிக்க வைக்கிறது தான் எங்களோட குறிக்கோள்னு இன்னைக்கு இருக்கிற கெஸ்ட் ஆஃப் ஹானர்ஸில் ஒரு 2 ஆண் மகன்களையும் நான் உள்ளே கொண்டு வந்ததுக்கான ஒரே ஒரு காரணம், இன்னும் எவ்வளோ காலத்துக்கு நம்ம முன்னேறாததுக்கு ஆண்கள் காரணம்னு போய் சொல்லிட்டு சுத்த போகிறோம். கஸ்டமர்ஸ்லேயும் ஆண்கள் இருக்காங்க, நம்ம பெற்றவங்களையும் நம்மளை பெற்றவங்களையும் ஆண்கள் இருக்காங்க. இனிமே அடுத்தவங்களை காரணம் சொல்லாமல் வாட் இஸ் லேக்கிங் இன் அஸ், வீல் ஃபில் த கேப்ஸ் அண்ட் வி வில் ஒர்க் டுகெதர், வில் ஹாவ் ஃபன் டுகெதர் அண்ட் வில் ஹாவ் மோர் இன்கம் டுகெதர். அவ்வளவுதான் ஸ்ரீ பிரணவாவோட கான்செப்ட். இதை மட்டும்தான் நான் உங்களுக்கு எல்லாம் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். வித் ஆல் யோர் பர்மிஷன் என்னோட ஒவ்வொரு பில்லரும், என்னோட இது நான் சொல்லிட்டேன்,
ஒவ்வொரு பில்லரும் அவங்கள பற்றி ஜஸ்ட் அவங்களோட அந்த ஆண்டர்பிரினியரல் ஜேர்னியை பற்றி ஒரு 35 seconds to 1 minute சொல்லிடுவாங்க. ஹாசினி. என்னோட பேர் வந்து ஹாசினி. என்னோட பிராண்ட் நேம் வந்து கல்பவிஷா ஹேண்ட்கோ. அதில் வந்து ஃபேஷன் ஜுவல்லரிஸ் அந்த கிளாத்ஸ் இதெல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு எப்படி நான் என் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. பட் எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க, நீ பண்ணு நான் கூட இருக்கேன்னு. பட் எங்கள் மாமியாரும் அந்த வார்த்தை சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பண்ணு நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு 1 year எனக்குன்னா இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க, எனக்கு என்னோடய சர்க்கிள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னை கேட்டாங்க, நானும் உங்களோட சேர்ந்து இந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணலாமான்னு கேட்டாங்க. ஓகே சொன்னேன். பட் ஒருத்தர் 2 பேர் இல்லை, இப்போ என்கிட்ட 30+ members என்னோட சேர்ந்து ஜேர்னி பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்களோட வீட்டில் இருக்க ஒர்க்குக்கும் பசங்களுக்கும் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்களோட ஒர்க்கு போயிட்டு தான் இருக்குது. அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. என்னோட சேர்ந்து இத்தனை பேர் ஜேர்னி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து கேட்டவங்க வந்து ஒரு ஹாப்பி என்னோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட பசங்களுக்கு அவங்க சம்பாரிச்ச இதில் சின்ன விஷயந்தான். எப்பயுமே வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோதான் பட்ஜெட்டுன்னு போட்டு நடத்துவாங்க நிறைய பேர். ஸோ அந்த பட்ஜெட்லேருந்து வெளியே ஸ்நாக்ஸ் ஆகட்டும் ஏதாகட்டும் வாங்கிட்டு யோசிப்பாங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட சேர்ந்த பிறகு நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட்லேருந்து நான் என்னோடய பசங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அவங்க கேட்டு தான் நான் வாங்கி கொடுத்தேன், யாரோட இதுவும் இல்லாமல் நான் என்னோட பாக்கெட் மேலேருந்து நான் வாங்கி கொடுத்தேன் சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ராதிகா. செப்பலை கட்டிட்டு வர சொன்னாங்க, போடி மறைச்சிரும், அதனால நான் என்னோட செப்பலே பேசுகிறேன் நான். ஸோ எல்லாருக்கும் சாரி. ரியா கிரியேஷன்ஸ் அப்படின்றது என்னோட கம்பெனி, அதோட ஃபவுண்டர் நான். வந்திருக்கிற ப்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ என்னோட அழைப்பை என்னோட சக்தி சரவணன் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்கள வந்துட்டு செல்வி ஸ்ரீ பிரணவா, அவங்கள வந்து ஷீ பிரணவா, அவங்கள வந்து வேறு ஒரு ஃபோரமில் வந்து ரொம்ப எதர்ச்சியாக தான் நான் மீட் பண்ணேன். த மொமெண்ட் ஐ மேட்டர் யாருமே வந்து மென்டல் ஹெல்த் பற்றி பேசினதே கிடையாது. ஸோ நானும் டிபெண்ட் கிடையாது. 15 years-ஆக வந்து மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் எஸ்பெஷலி. ஸோ நிறைய உமென்ஸை பார்க்குறேன், நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய மென்ஸு சப்போர்ட்டு இருக்குது. இங்கே வந்து ஒன்லி ஈக்குவாலிட்டி தான், நோ ஈகோ, நோ நத்திங். இங்கே வந்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது ஸ்ரீ பிரணவாவில். ஐ ரியலி விஷ் ஹர் ஃபார் த கிராண்ட் சக்ஸஸ் அண்ட் ஐ சப்போர்ட் ஃபார் எவர். அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். ஒரு பொண்ணு என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணலான்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி எங்கள் அப்பாவோட லீகசியை எடுத்து பண்ணணுன்றதுக்காக தான் ஸ்கிராப் அண்ட் டிஎம்டி பார்ஸில் நான் வந்து பிஸ்னஸ் எடுத்தேன். பட் அந்த ஒரு லீகசியை காப்பாற்றும் போது எனக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் வெல்னஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையும் போது எனக்கு கிடச்சிச்சு. ஸோ வென் ஐ ஸ்டார்டட் ஹீலிங் பீப்புள், சூசைட் பண்ணணும்னு நினச்சவங்க இன்றைக்கி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற அந்த ஒரு நியூஸ் எனக்கு கொடுத்த சந்தோஷம். டிவர்ஸ் ஆகணும்னு நினச்ச கப்பல் இன்றைக்கி அவங்க கன்சீவ் ஆகிருக்காங்க அந்த பொண்ணு, அண்ட் தே ஆர் வெரி ஹாப்பி. இந்த சந்தோஷத்துக்கு வந்து எனக்கு ஒரு ஈடே இல்லை. ஸோ நேச்சுரோ அப்படி தான் அது க்ரோ ஆச்சு. அப்படி தான் வந்து ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள். அண்ட் செல்வி ஷீ இஸ் சச் அ கிரேட் உமன். ஏன்னா ஒரு மனசை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை, அது எல்லாராலையும் வந்து ஈஸியாக பண்ணிட முடியாது. அதை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் த்ரூ ஸ்ரீ பிரணவா கண்டிப்பாக நானுமே க்ரோ ஆகணும். ஏன்னா என்னோட பெரிய விஷன் என்னென்னா, இன்றைக்கி நான் ஒரு 1000 பேரோட லைஃப்பை மாற்றிருக்கேன் அப்படின்னா தமிழ்நாடுல இந்த ஒரு வெல்னஸ் ஹப்பை உருவாக்கி இந்த கவர்மெண்ட்டோட இணைஞ்சு நிறைய பேருக்கு இந்த சர்வீசஸை ஃப்ரீயாக கொடுக்கணும், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்னஸ். இதுதான் என்னோட விஷன். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு விஷனை நோக்கி பயணித்தோம் அப்படின்னா அது யூனிவர்ஸே நம்மளை கொண்டு போகும். அதை நான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக பார்த்தது வந்து கண்டிப்பாக செல்வியை சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Today, she inspires on screen and off screen, connecting with 360 followers on Instagram and beautifully balancing her roles as a wife and mother.
Ladies and gentlemen, with great pride, please welcome our chief guest, the iconic Mrs. Sujata Babu Avargal. Thank you, ma. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பார்க்கறது. இந்த மாதிரி ஒரு விழாவில் தான் வந்து செல்வியை ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். ரொம்ப வந்து பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்து ரொம்ப சாஃப்டாக பேசி ரொம்ப சிரிச்ச முகத்தோட, சரி நான் நினச்சிக்கிட்டேன் நம்ம சீஃப் கெஸ்ட் இல்லையா அப்படி தான் வந்து பேசுவாங்க அப்படின்னு. பட் அவங்க அங்கே இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் அதே மாதிரி பேசினாங்க. அடுத்த நாளே இன்னொரு ப்ரோக்ராமில் மீட் பண்ணுற மாதிரி இருந்தது. அழகான ஒரு கவிதை எழுதி என்னோடய ஃபோட்டோவை வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து எடுத்து ஒரு ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது ரொம்ப எனக்கு ஹார்ட் டச்டாக இருந்தது. அதில் வந்து என் பையனை பற்றி எழுதியிருந்தாங்க, அதனால் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அது என் வீட்டில் நான் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ செல்வியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பார்த்த உடனே எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். அவங்க சொன்னது என்னென்னா, மேம் என்னோடய ப்ரோக்ராமில் நீங்கள் பேசும்போது தயவுசெய்து என்னை பற்றி பேசாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு தனி டாபிக் தர அதை பற்றி பேசுங்க அப்படின்னு. நான் அதெல்லாம் அழிச்சிட்டேன். ஸோ செல்வியை பார்த்த உடனே ரொம்ப நேர்த்தியான உடை உடுத்தி, ரொம்ப தெளிவான பேச்சு, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஸோ அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க இந்த ப்ரோக்ராம்க்கு என்னை கூப்பிடும்போது, மேம் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடல, வீடு தேடி வந்து ஒரு 1 hour இதை பற்றி எனக்கு என்னமே தெரியாது, இதை பற்றி எல்லாம் விளக்கி சொல்லி அப்புறமா இந்த ப்ரோக்ராம் கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ சீஃப் கெஸ்ட்னால் கூப்பிடுவாங்க, வாங்க மேம் இதை குத்து விளக்கு ஏற்றி வைங்கன்னு சொல்லுவாங்க. பட் இவ்வளோ விளக்கமாக சொல்லி கூப்பிட்டது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதுக்கே நான் வந்து செல்விக்கு வாழ்த்து சொல்லணும். செல்வியோடு சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய நீங்கள்லாம் சேர்ந்து பயணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு சினிமா போகிறது, ட்ராமா போகிறது, உட்காந்து வம்படிக்கிறது, பேசுகிறது, அது மட்டும் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு உங்கள் டீச்சர் வந்து உங்களுக்கு துணையாக இருக்காங்க அப்படின்னு நேரில் பார்க்கும்போதே கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு மட்டும் அம்மா டீச்சர் கிடையாது, பார்க்குற எல்லாருக்குமே அம்மா தான் நினைக்கிறேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஒரு பெண் பிஸ்னஸ் பண்ணுறா அப்படின்னா, ஒரு பெண் பிஸ்னஸ் பண்ணுறாங்கிறது என்ன தனியாக சொல்லணுமா? எல்லோரும் தானே பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஏன் பெண் மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறான்னு தனியாக சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது தனியாக தான் சொல்லி ஆகும். ஏன்னா ஒரு பெண் தான் குடும்பத்தை வழி நடத்திட்டு போகிறா. மேம் இப்படி சொல்லி தான் காலங்காலமாக பெண்ணை வீட்டுக்குள்ளேயே அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சுருக்கீங்க. இல்லை, அதுதான் உண்மை. பெண்ணால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை முன்னெடுத்துட்டு போக முடியும். ஒரு ஆண் இருக்காரு, சம்பாதிக்கிறாரு, அவரும் குடும்பத்தை முன்னெடுத்துட்டு போகிறாரு. ஆனால் அது ரொம்பவே கம்மியான விஷயந்தான். ஒரு பெண்ணால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை முன்னெடுத்துட்டு போக முடியும். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் சொல்ல முடியும், என்னெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியும், நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய பழக்க வழக்கங்களை ஒரு அம்மாவால், ஒரு பெண்ணாக இருந்து தான் அதை எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ எல்லாமே வந்து நிறைய நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், வெளியில் போகிறோம் வரோங்கிறது இது டைலேட் ஆகி ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அந்த அம்மாங்கிற பாண்டு, அந்த பெண்ணுங்கிற பாண்டு கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கணும். பெண் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ ஒரு ஆண் பெண் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க? ஒரு ஆண் வீட்டில் இருக்காங்க, பெண்ணோட வீட்டில் இருக்கிற சில பேர் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பெண் என்ன பண்ணுவா? அண்ணனை பிடிக்கல, மச்சானை பிடிக்கல அப்படின்னா பெண் என்ன பண்ணுவா? இந்த ப்ரோக்ராம்க்கு நீங்கள் வர வேண்டாங்க, அண்ணன் இருக்கான் பார்த்துக்கலாம், நம்ம எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கெத்தாக வீட்டிலே உட்காந்துருவார். ஆனால் பெண்ணுக்கு ஆண் வீட்டில் இருக்கிற அத்தையை பிடிக்கல, சித்தியை பிடிக்கல, மாமாவை பிடிக்கலன்னா சொல்ல முடியுமா? இல்லை இன்றைக்கி வந்து அவளுக்கு வேலை இருக்குது வர முடியாதுன்னு ஆண் வந்து சொல்ல முடியுமா? ஆனால் பெண் என்ன பண்ணுவா? அதே அத்தைக்கு முதல்ல திட்டிகிட்டே இருப்பா, ஆனால் நேரில் பார்த்தோன்னே அத்தை ஐயோ எப்படி இருக்கீங்க அத்தை, உங்களுக்காக தான் அத்தை இந்த புடவை வாங்கிட்டு வந்தேன். அந்த புடவை எப்படி வாங்குவா? அந்த அத்தைக்கு பிடிக்காத கலராக செலக்ட் பண்ணியிருப்போம், அதெல்லாம் வேறு விஷயம். அத்தை வீடு தேடி வந்தான்னா பழைய பாலில் டிகாஷன் போட்டு அப்படியெல்லாம் கொடுப்போம். எப்படியெல்லாம் நம்முடைய வன்மத்தை காட்டிக்க முடியுமோ அப்படியெல்லாம் காட்டிப்போம். ஆனால் அந்த கம்யூனிகேஷன், அந்த பாண்டிங்கை என்ன ஆனாலும் பெண் விட்டு கொடுக்க மாட்டாள். அதனால தான் பெண் பிஸ்னஸ் பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒரு முன்னெடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க, வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு 2 மாதம் கம்முன்னு இருப்பான் மேலே இருக்கிறவன், 3ஆவது மாதம் போடுறா இவளுக்கு ஒரு காய்ச்சலை, இழுத்து வை இவளை, இல்லையா அவளுக்கு இல்லையா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு கொடு, அவங்க தான் நின்று பார்த்துக்கணும், இல்லையா ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை உருவாக்கி. பட் ஆனாலும் அதை எடுத்துகிட்டு போயிட முடியும். பெண்ணால் அதை முன்னெடுத்துட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு ஷீ பிரணவா அப்படின்னு ஒரு இந்த மாதிரி ஒரு இதை ஆரம்பித்து எல்லாருக்குமே நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு செல்வி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
அதுவுமே வந்து நிறையா நான் பார்த்துருக்கேன். நிறையா இந்த மாதிரி பிஸ்னஸ் இதெல்லாம் இருக்குது, குரூப்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த குரூப்பில் போனால் நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கான டைம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். நம்ம டைமு அவங்களையும் நம்ம பார்த்துக்கணும், நம்ம டைம் நம்ம என்ன பண்ணுறோங்கிறதையும் சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும். பட் செல்வி வந்து கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி 5 பேரும் சேர்ந்து உங்களால் முடியலையா, உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கா, நான் ஹீலிங் பண்ணித்தரேன், நீங்கள் வரீங்க. ஸோ எப்படி பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லிக்கிறதுக்கு இவங்க இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து இதை முன்னெடுத்துகிட்டு போகும்போது ரொம்பவே சந்தோஷமான விஷயந்தான். இன்னொரு சின்ன கதை ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ கதை அப்படின்னு சொன்னாலே வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு அனிமல்ஸை பற்றி தான் நம்ம சொல்லி எடுத்துக்காட்டாக சொல்லுவோம். இது ஏன் ஒரு பறவையை பற்றி சொல்லுவோம், ஒரு அனிமலை பற்றி சொல்லுவோம், ஏன் மனுஷங்களை பற்றி சொல்லாமல் பறவைகள் பற்றி விலங்குகளை பற்றி சொல்கிறோம்? கரெக்ட். அந்த விலங்கு என்ன ஆனாலும் தன்னுடைய நேச்சரை மாற்றிக்காது. ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை, நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய இதை மாற்றிக்குவாங்க. அதனால் ஸோ நீங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, நிறையா காசிப்ஸ் வரும். வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. கொஞ்சம் காலம் ஆகும்போது அந்த சப்போர்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். சில சமயங்களில் அது பொறாமையாலும் இருக்கலாம், இல்லை அவங்களால முடியாததுனாலும் இருக்கலாம். அந்த சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாகும். வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வருவாங்க. அதையெல்லாம் தாண்டி தான் வந்தாகணும். கழுகோட நேச்சர் என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே வச்சு ரொம்ப உயரத்தில் பறக்கக்கூடிய பறவை வந்து கழுகு. இந்த காக்கா என்ன பண்ணும் தெரியுமா? கழுகு மேலே உட்காந்துட்டு அதை கொத்திக்கிட்டே இருக்கும். கழுகு ஒன்றுமே பண்ணாது, அமைதியாக அது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உயரத்து தன்னால் எவ்வளோ உயரத்துக்கு பறக்க முடியுமோ அவ்வளோ உயரத்துக்கு பறந்து போய்கிட்டே இருக்கு. காக்கா கொஞ்சம் தூரம் வந்தோடனே அதால் சமாளிக்க முடியாமல் கீழே விழுந்துடும். ஸோ நம்மளும் அப்படி தான் இருக்கணும். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க காதுலையே வாங்கிக்காதீங்க. காதில் வாங்கிக்காமலாம் இருக்க முடியாது, மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, இவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க, இவங்க பாருங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறதே இல்லை, என்ன வேணால் சொல்லிட்டு போகட்டும். பட் நமக்கு என்ன பண்ணணுங்கிற தெளிவு நம்மக்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக அந்த தெளிவிலேருந்து மேலே 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 கழுகு மாதிரி நீங்கள் மேலே வந்துட்டிங்கன்னா பறந்துட்டு இருக்கிற காக்காலாம் கீழே விழுந்துடும். நம்ம கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம். கம்யூனிகேஷனில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டீச்சருக்கு தெரியும், என்னுடைய தமிழ் டீச்சர் வந்து எனக்கு சொல்லி கொடுக்கும்போது இதை படிங்க அப்படின்னு போர்டில் வந்து ஒரு எழுதுனாங்க. சுக்குமி லகுதி பிலி அப்படின்னு இருந்தது. சுக்குமி லகுதி பிலி அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி அப்படிங்கிறத தனித்தனியாக நீங்கள் பிரித்து படிக்கணும். இந்த பிரித்து படித்தாதான் கேட்குறவங்களுக்கு அது நல்லா இருக்கும், தெளிவாக தெரியும், தெளிவாக புரியும் அப்படின்னு. ஸோ அந்த கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி இருக்கேன் அப்படி சொல்கிறது எப்படி இருக்குது? நான் சுஜாதா பாபு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். தெளிவாக பேசுங்க, தெளிவாக இருங்க. அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்ரீ பிரணவாவும் அவங்களோட குரூப்பும் உங்களுக்கு இருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஃபஸ்ட்டு லான்ச். இது மேலும் மேலும் பல கிளைகளாக விரியும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதயபூர்வமான மரியாதையுடன் டாக்டர் செல்வி. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பயணம் தொழில்முறை நேர்த்திக்கும் பெண்மையின் தன்னம்பிக்கைக்கும் ஒரு சூப்பராக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் தெரியும் நீங்கள் தான் சொல்லணும் அது சூப்பராக பேசியிருக்கிறேன் நான். ஓகே, இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். எனக்குன்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் மேடம் ஆல்சோ ஹேஸ் த சேம். அண்ட் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறமா we don't feel that same feeling. இங்கே எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறமா we have lot of thoughts. நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே புதுசாக அப்படியே வந்துட்டே இருக்கு. அண்டு காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொண்டு உங்களை யாரையும் ரொம்ப போர் அடிக்காமல் சுருக்கமாக என்னுடைய வாட் ஐ வாண்ட் டு கன்வே அதை நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். பிஃபோர் ஐ ஸ்டார்ட், எனக்கு ஒரு பைபிளில் எனக்கு ஒரு வேர்ஸ் ஞாபகம் வருது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ ஆல். Proverbs 14:1, நீதிமொழிகள் 14:1. புத்தி
உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடிக்கிறாள். இந்த வார்த்தை வந்து ரொம்ப அருமையான வார்த்தை. வேரஸ் ஆஃப் இட் ஸ்டார்ட்ஸ்னோ ஒரு விமென்ஸை கேதர் பண்ணி ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அண்ட் ஒவ்வொரு பெண்ணும் தன் வீட்டில் ஒரு பெண் நினைத்தால் எதை வேண்டுமென்றாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறது. I've seen Selvi as you all gathered here in ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூனிக்னஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ அது வைஸாக எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இங்கேருந்து நீங்கள் கேரி அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இப்போ மேடம் எல்லாம் வந்து எனக்கு தமிழ் வந்து கொஞ்சம் நல்ல அந்த ஒரு அழுத்தி அப்படி படிக்கிறது அதெல்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அவங்கள நியூஸில் பார்க்கும்போது ஐ டு ஆல்சோ லைக் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு எல்லாம் கொஞ்சம் அப்படி பேசியெல்லாம் பார்ப்பேன். திஸ் இஸ் ஹவு நோ. அண்ட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கூடி நம்மளை நிறைய விஷயங்களை கொண்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். வேர் ஐ மெட் செல்வி, ஓகே என்னை பற்றி எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, எனிஹவ் வித்தவுட் 1000 வகையான உணவுகள் இருந்தாலும் ஒரு ஊறுகாவுக்கு இருக்கிற ஒரு அப்படி வந்து ஐ டச் செல்வி. ஓகே, எனக்கு செல்வியை வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் தான் எனக்கு செல்வியை தெரியும். அண்ட் நான் வந்து ஐம் அ கிரிமினல் லாயர் and I've seen lot of cases where people comes to me, வரும்போது அல்காட்சியோட வருவாங்க. அண்ட் ஒரு விஷயத்த சொல்லும்போது அவங்களுக்கு அதை சொல்ல முடியாமல் திணறுவாங்க. ஐ ஷுட் கன்சோல் தெம். அந்த ஒரு இதில் when I saw her, who is she அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஈவன் வந்த உடனே the first very time என்னை பார்த்த அடுத்த செகண்ட் ஒரு 2 நிமிஷம் எனக்கு கொடுங்க, நான் உங்களை நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுங்க. இன்னும் திஸ் இஸ் வாட் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து பொறாமை கொள்வாள்னு சொல்லுவாங்க. am I right மேம்? ஆனால் that she breaks, வந்த உடனே எனக்கு ஒரு 2 minutes கொடுங்க, நான் உங்களை கொஞ்ச நேரம் ரசிச்சுக்கிறேன். ஐ வாஸ் லைக் வாட். ஏன்னா எனக்கு அந்த ஃபோனில் வந்த காலும் ஐ தாட் லைக் ஐயோ நான் வர ஆஃபீஸில் மீட் பண்ணல. ஐ டோல்டர் இல்லைம்மா என் ஆஃபீஸ் ஒர்க் போயிட்டுருக்கு, ஒரு 2 days. இல்லை மேம் எனக்கு மீட் பண்ணியே ஆகணும். ஓகே ரைட், நம்ம ஒரு ஹோட்டலில் வச்சு மீட் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் அந்த ஒரு சுச்சுவேஷனில் யாருமே இல்லாத ஒரு தனியான ஒரு இடமா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் நம்ம பேசுறதுக்கு. ஏன்னா ஷீஸ் லிட்டில் பிட் இமோஷன்ஸ் இருப்பாங்க. ஸோ ஐ கேன் கன்சோல் நான் நினச்சேன். வந்தா கிவ் மீ 2 seconds, ஐ அட்மைர் யூ அப்படின்னோடனே ஐ லைக் ஓகே ஐ ஃபெல் லைக் என்ன ஓகே. அது வந்து ஐ ரியலி நோ ஓகே ஷீ கேவ் மீ லைக் கான்ஃபிடென்ட் மோர் அண்ட் நவ் கம் ஆன் என்ன அப்படி. அண்ட் அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது women has to like no she will take somewhere else அது no doubt at all. அந்த நிமிஷத்துல டக்கு 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 டக்குன்னு she was like this I know I will handle it and I want to hold your hand and நம்ம 2 பேருமா இதுக்குள்ள சரி பண்ணலாம், எனக்கு நீங்க எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க. அப்படி இல்லை, ஐ வில் ஹோல்ட் யுவர் ஹேண்ட், இந்த ப்ராப்ளத்தை நான் சரி பண்ணிடுவேன், ஆனால் அதுக்கு கண்டிப்பாக எனக்கு உங்கள் கை வேணும். திஸ் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் அ கிளைண்ட் சேயிங் தட் மேம் எப்படியாவது என் பிரச்சனையை காப்பாற்றிருங்கன்னு சொல்கிறது போய் எனக்கு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நான் சரி பண்ணிடுவேன், இருந்தாலும் உங்கள் கையை மட்டும் கொஞ்சம் கொடுங்க. ஐ வில் லைக் அது வந்து seriously, jokes apart, and I admire that character from her. இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு மேடம் சொன்ன மாதிரி everyone starts with a குட்டி ஸ்டோரி and I don't want to say it's a story. நிஜத்தில் நடந்த ஒரு சம்பவங்களை ஒப்பிட்டு நம்மளோட இதில் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு.
அவங்களுடைய லைஃப்பில் என்னென்னலாம் வந்து ஒரு டிசாஸ்டர் நடந்து அவங்களாலலாம் கம்பேக் பண்ண முடியாது, இல்லை இந்த இடத்துலலாம் சகிக்கிறோம், அப்படி இப்படி இதெல்லாம் பேசுகிற ஒரு இடங்கள்ல ஒரு பெண் குழந்தை ஒரு ரொம்ப புவர் ஃபேமிலியில இருந்து குடும்பத்துடைய வறுமையின் காரணமாக அவள் ஒரு ஆசிரமத்தில் படிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அங்க ஒரு 7 to 8 ஆண்டுகள் அவளுடைய படிப்பு கல்வியை அங்க தொடங்குறான். வேற சார் அப்பா அம்மா இருந்தும் தன்னை ஒரு அனாதையாக பாவிக்கிற ஒரு சூழ்நிலை. அங்க வளரும் போதே ஒரு லோ லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ட், எல்லா இடத்துலையும் ஒரு புறக்கணிப்பு, எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு தள்ளுதல் இருந்து கொண்டே வளருகிறாள். 10ஆம் வகுப்பு முடிக்கிறாள். வீட்டுக்கு ஓகே, இதோட வீட்டில் தான் வந்து நம்ம படிக்க போகிறோம், ஐ டோன்ட் கோ பேக் டு தி ஹாஸ்டல் அகேன். +1 +2 நான் அப்பா அம்மா கூட தான் இருந்து படிக்க போகிறேன், ரொம்ப ஹாப்பியா, ஓகே டன். அப்போ தான் வந்து இந்த மெட்ரிகுலேஷனில் இந்த 1200 மார்க்ஸ் அண்ட் மெட்ரிகுலேஷன் சிலபஸ் ஸ்டார்டட் டைம். ஓகே, ஸ்டேட் போர்ட்லேருந்து இமீடியட்டாக 2-3 months ஸ்டார்டட் மெட்ரிகுலேஷன். ஓகே, ஸ்டடீஸ் முடிக்கிறாங்க அண்ட் 700+ வந்த உடனே ஓ வா நல்ல மார்க் வாங்கியிருக்காங்கன்னு அதில் உள்ளே இருக்கிற எதுவுமே பெற்றவங்களுக்கு தெரியல. அந்த ஒரு ஹாப்பி நியூஸ் வருது, அது கூடிய ஒரு சேட் நியூஸ் என்னன்னா படிக்க வைக்கிறேன்னு சொன்ன அப்பா இறந்து போயிடுறாரு. அண்ட் அகெயின் திரும்பி ஒரு ஹாஸ்டலுக்கு போக முடியாத ஒரு சூழல் வருது. ஹாஸ்டல்லேருந்து ஒரு லெட்டர் வருது, இல்லை சயின்ஸில் 2 மார்க் போயிடுச்சு, ஸோ யூ நீட் டு ரைட் தி எக்ஸாம் அகெயின். இனி ஒரு ஹாப்பி ஸ்டேஜ் வரும்னு நினைச்ச ஒரு இடத்துல படிப்புக்கு வழியே இல்லைன்றது புரிய வருது. அப்பா இல்லாத ஒரு சூழ்நிலை. ஓகே, இதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, எந்த தாயும் தன் குழந்தை எப்படி இருக்கணுமா எல்லாம் ஓகே, ஆனா ஒரு மித்து இருக்குல்ல, சிலருடைய கால் வச்சா இது தர்த்தரியம் ஆயிடுது, இல்ல அன்லக்கி. இத்தனை வருட காலம் இருந்த வரைக்கும் எவ்ரிதிங் வாஸ் குட், உள்ள கால் எடுத்து வச்சோடனே எல்லாமே போச்சு. Again that புறக்கணிப்பு started again, even from the own family. So ஒரு சூழல்ல குடும்பத்தை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சூழல் வந்து விட்டுருச்சு. 18 வயதில் திருமணம், 19 வயதில் குழந்தை. படிப்பு பாதியில் நிற்க இல்லை, அந்த பெண் முடிவு செய்கிறாள், இதோடு நிற்க கூடாது. எந்த இடம் புறக்கணித்ததோ அதை புறக்கணித்து முந்தி தள்ள வேண்டும் என்று யோசிக்கிறார். The first failure, 10th standard. During her pregnancy, she started to study and wrote her exam again. She got a good mark and moved forward to another step. குழந்தை பிறக்கிறது, அடுத்து குழந்தையை பராமரிக்கக்கூடிய அந்த வேலையில் ஈடுபடுகிறார். 2 years is going on. இதுக்கு மீறி எப்படி திரும்பி படிக்கிறது? சரி, ஓகே. அந்த டைம்ல there was a distance education which is being valid. Okay, BA director +1 +2 இல்லாம director you can go for the graduations, right? Okay, அப்போ distance educationல BA English communication ஓகே படிக்கலாம். எல்லாம் முடித்து வர வேலை ஸ்தலங்களில் இந்த டிகிரி வேல்யூ ஆகாது. You may know the news came. Again the disaster. No more that the degree is valid anymore. Again 2009 10th டிகிரியை வச்சுட்டு ஒரு போலீஸ் வேலை, வேற ஸ்போர்ட்ஸ் விருப்பப்படுற ஒரு விஷயமா இருக்கிறதுனால எப்படியாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உள்ளுக்குள்ள வந்துடணும். நைட்டு பகல் ஓடிட்டே இருக்கா. நைட்டுன்னு தெரியாம பகலுன்னு தெரியாம 2 மணி 5 மணி 3 மணி கிரவுண்ட். ஓகே, அகெயின் த ஃபைனல் ஸ்டேஜ் கேம் ஃபார் தி செலெக்ஷன். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம்
எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு, தென் ஃபிசிக்கல் 2009. அது வரைக்கும் ஃபிசிக்கல் ஃபஸ்ட் இருக்கும், தென் எக்ஸாம். அண்ட் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் 2009, எக்ஸாம் ஃபஸ்ட்டு, ஃபிசிக்கல் செகண்ட். ஷீ ரோட் த எக்ஸாம். நம்ம பாஸ் பண்ணி வெளியே வந்தாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சக்ஸஸ். ஓகே, கெட் இன் டு இட். ஓகே, அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் வருது. நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே எவ்வளோ ஹைட்டுங்கிறத மெஷர் வச்சுட்டு தான் வில் கோ ஃபார் அ ப்ராக்டிஸ் இன்னும். அதில் நமக்கு இருக்கு, போகிறோம். அங்கே போனால் இல்லை, தேர் இஸ் சம்திங் லைக் அவங்க எடுக்கிற மெஷரில் நம்ம இப்படி ஒரு ஜர்கானாலும் தட் வில் பி அ மார்க். மேபி எவ்ரி ஒன் நோ தட் போலீஸ் செலெக்ஷன்ஸ் அண்ட் ஆல். அப்போ அங்கே ஒரு இது ரிஜெக்ஷன்ஸ் வரும்போது அண்ட் ஒரு இதுக்காக கேட்குறாங்க, நீங்கள் போயிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன். ஷீ டசன்ட் நோ எனி ஒன். வனவாசம் எல்லாம் இருந்து வந்தாச்சு. ஷீ ஹூம் ஷீ நோஸ். அப்பாவும் இல்லை. ஓகே, இந்த இடம். அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே உள்ள இருந்து வெளில வந்து hand over all the certificate to that girl and said, this is not your choice, you go out. நீ வந்து போலீஸுக்கான ஆள் இல்லை, யூ ஸ்டடி லா அப்படின்னு அங்கே ஒரு லைட்டிங் பண்ணுற. எந்த இடம் உன்னை நிராகரித்ததோ அந்த இடத்துக்கு ஆப்போசிஷன் பிளேஸ் நீ போய் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த கேர்ளுக்கு அட்வைஸ் கொடுக்குறார். மீண்டும் மீண்டுமா? அதுக்கு +1 +2 படிக்கணுமே. படிக்கலாம் ஒன்றும் ஆகாது. அகெயின் ஷி வாஸ் ரன்னிங் வித் அ கிட். ஷி ஸ்டார்டட் ரன்னிங். +2 பண்ணுறா, அதே இயரில் கிளியர் பண்ணுறா. அந்த வெறி, அவளுக்குள்ளே இருந்த ஃபயர் இன்னும் அடங்கலை. அகெயின் லா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதுக்கு லைக் ரேங்க்ஸ் இருக்குது. ஏன்னா அது ஒரு லான்றது ஃபேமிலியில் இல்லாதவங்களுக்கு யூ ஷுட் நீட் கைடன்ஸ். உங்கள் ஃபேமிலியில் லா இல்லாதவங்களுக்கு, லா பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ்ன்றது. ஏன்னா உங்களுக்கு எங்கே தொடங்கணும் எங்கே முடிக்கணும்னு தெரியாது, எங்கே போகணும் எங்கே வரணும்னு தெரியாது, இது என்ன பண்ணணுன்றதும் தெரியாது. ஸோ லா செட் எழுதுறா, ரேங்க்ல பாஸ் பண்ணுறா, அவளுக்கு சீட் கிடைக்குது. அந்த சீட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாங்க, ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? 5 லட்சம் 6 லட்சம் உன்னாலாம் கட்டி படிக்க முடியுமா? எதுக்கு நீ இதுக்குள்ள போகணும்னு நினைக்கிற? மெரிட்டு நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது. மெரிட்ல பாஸ் பண்றா, 10,000 ரூபாய் தான் காலேஜ் ஃபீஸ், கட்டி படிக்கிறா. ஒரு பெண் இதுதான் முடிவுன்னு நினைக்காத வரை கமா தொடர்பு போயிட்டே இருக்கும். முடிக்கிறா, லா முடிக்கிறா. லா முடிக்கும் போது அவளுக்கு இன்னும் 2 குழந்தைகள். அந்த லாவையும் முடிச்சு ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்ல, எந்த உலகம் எந்த குடும்பத்தினர் வீட்டுக்கு வந்தா லக்கு போச்சு எல்லாம் போச்சுன்னு சொன்ன அதே குடும்பம் தூக்கி கொண்டாடும்படியாக குடும்பத்திலே முதல் வாரிசு. படிப்பில் மட்டுமல்ல, law graduation, the entire generation first graduation in law. இன்று உங்கள் முன்னாக நின்று கொண்டிருக்கிறேன். I prepared something and I just want to share my stuff here. The place. ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். யாருடைய உதவியும் இல்லாமல் அவள் தன்னை மட்டுமே நம்பும் பொழுது சாதிக்கிறாள். அப்படி ஒரு தன்னை நம்பின ஒரு பெண் ஆரம்பிக்கும் இந்த ஸ்ரீ ப்ரீனோவா. கண்டிப்பா என்னை போல நிறைய பேர் சொல்லுவாங்க, படிப்பு மட்டும்தான் ஒருத்தவங்களை முன்கொண்டு வருவோம் அப்படின்றது இல்ல. படிக்காத நிறைய பேர் சாதித்து இருக்கிறார்கள். ஆனா அந்த படிக்காத சாதித்தவர்கள் அனைவரும் சொல்லுகிற ஒரே வார்த்தை, ப்ளீஸ் படிங்க, கண்டிப்பா படிச்சிருங்க. ஏன் நீங்க தான் படிக்காம படிங்க. ஏன்னா படிக்காம சாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது அவங்களுக்கு தான் தெரியும்.
ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். எனக்கு இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம், சோஷியல் பிளாட்ஃபார்ம், சோஷியல் அவேர்னஸ் அண்ட் தேவர் பீங் கைட் எனிவேர். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி பீப்புள் ஆர் லைக் சப்போர்ட்டிங் லாட். ஆனால் படிப்புனா ஹாஸ்டல்ல இருந்த வரைக்கும் ஒரு கவரேஜ் இல்லை. நீங்கள் இந்த வெளியில ரோட கூட நான் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு நான் இவ்வளோ பேசுறேன்னா எல்லாரும் என்னை ஆச்சரியமா பார்ப்பாங்க. வேர் த பீப்புள் நோ தி பேக்ரவுண்ட் ஆஃப் மைண்ட், வேர் ஐ கேம் ஃப்ரம். அப்போ பார்க்கும்போது என்ன ஆச்சரியமா பார்ப்பாங்க, எப்படி பேசுற நீ, தெரியாது. பொலிட்டிக்கல் லைன்ல என்ட்ராயி ஒவ்வொரு விஷயங்களும் செய்யும் பொழுது சாதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு சின்ன தீ, தட்டி அது வீட்டுக்கு நல்ல பயனுள்ளதாகவும் நாட்டுக்கு பயனுள்ளதாகவும், where and all I lost the things, I bring it back myself. This is what I am. இப்போ மேம் சொல்லும்போது ஒன்று சொன்னாங்க, யூனிக்னஸ். உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் that word touched me a lot. என்னனாலும் சொல்லட்டும், whatever it is, you know whom you are, you know what you are, you know the potential. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பொட்டன்ஷியல் என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். அண்ட் ஐ டீல் வித் கேசஸ், கிரிமினல் கேசஸ் பொழுது யூ நோ த விமென்ஸ் ஃபேமிலி கேஸ் பார்த்துட்டு போக வேண்டியதானே. வை ஷுட் ஐ 100 ஆண்கள் நிற்கும் இடத்தில் நான் ஒரு பெண்ணாய் நிற்பேன். ஐ ஃபீல் so proud and I'm so happy for that women standing behind the who, like your name, ma'am? Saranya. இத்தனை ஆண்கள்ல ஒரு பெண், she entered, no? I feel so proud. This is what we want. The Sri Pranova want such a collections of uniqueness. Everyone has to be that unique. She will pick for a purpose. And this may flourish. வாய்ப்புகளை தேடாமல் வாய்ப்புகளை உருவாக்கி பல பேருக்கு வாய்ப்புகளை கொடுங்கள் என்று எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இது ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம லஞ்ச் டைம் நெருங்கிட்டோம். அதுக்கு நடுவில் யாராவது பேசணும் அப்படின்னா என்னடா இன்னும் இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்கலாம். பட் ஐ வில் நாட் கிவ் யூ டூ மச் ஆஃப் காம்ப்ளிகேஷன், பட் ஐ வில் கீப் இட் ஷார்ட். இதில் எத்தனை பேர் ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்கீங்க? கேன் ஐ ஹேவ் அ ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ்? ஓகே, எத்தனை பேர் கீப் த ஹேண்ட்ஸ் அப். எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சி இங்கே வந்திருக்கீங்க பட் என்ன ஸ்டார்ட் பண்ணலை, அப்படியா இருக்கீங்களா? You keep your hands up if you've already raised hands. Okay. இதில் யாராவது நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டேன், ஆனால் இது பிஸ்னஸ் எப்படி போகணும்லாம் எனக்கு தெரியல, எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இஃப் எஸ், கீப் யூர் ஹேண்ட்ஸ் அப். எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அட் எவ்ரி பாயிண்ட் இன் டைம்? ஓகே, நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன்னா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி எனக்கே இருக்குது. நான் சர்வை பண்ணிவிடுவேனா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா யாருக்காவது? இருந்திருக்கா இன் யுவர் லைஃப் டைம்? இஃப் எஸ், கீப் யூர் ஹேண்ட்ஸ் அப். இஃப் அட் எனி பாயிண்ட் இன் டைம் இஃப் யூ ஃபீல் you've had the thought, ஒரு வாட்டியாவது ப்ளீஸ் கீப் யூர் ஹேண்ட்ஸ் அப். ஓகே, நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, இந்த கேள்வி எல்லாருக்குமே வரும். பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த கேள்வி வரலாம், தப்பே கிடையாது. உங்களை சுற்றி பார்த்துருந்தீங்கன்னா எத்தனை பேருக்கு கை தூக்குனாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபோரமில். பாயிண்ட் என்னென்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் ஒரே வித்தியாசம்தான். ஒரு சிலர் என்னால் முடியுமாங்கிற கேள்வியில் ஸ்டக்காக நின்றுடுவாங்க. ஒரு சிலர் இதை தாண்டி எனக்கு தெரியுதோ தெரியலையோ ஐ வில் கோ த்ரூ இட். இப்போ நீங்கள் ஒரு ஜங்கிள்குள்ளே போகிறீங்க, போகும்போது இங்கே என்ட்ரன்ஸில் ஆரம்பிக்கும் போது எண்ட் பாயிண்ட் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? வி வுடன்ட் நோ. ஒரு ஜங்கிள்குள்ளே போகும்போது பாம்பு வரலாம், தேள் வரலாம், சிங்கம் வரலாம், புலி வரலாம், என்ன வேணால் வரலாம். பட் ஆனால் நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்குமா? ஆர் வி ரெடி டு சஸ்டெயின் த ஜேர்னி டு கோ த்ரூ த ஜங்கிள்? ஒரு 10 ஸ்டெப் கண்ணுக்கு தெரியுது, 10 ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம், சுற்றியும் பார்க்குறோம், எதாவது இஷ்யூஸ் இருக்கா, எதுவும் இல்லையா, ஓகே லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். எதாவது இஷ்யூ இருக்கா, அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு என்ன தேவைங்கிற அந்த ஒரு சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சிச்சுவேஷனல் அப்ரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம் நம்ம அப்ளை பண்ணும்போது தான் நம்மளுடைய அந்த நாலேஜ், விஸ்டம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வில் கெயின். அதுலேருந்து கெயின் பண்ணி அடுத்த 10 ஸ்டெப்புக்கு போகும்போது தான் அந்த எண்ட் ஜேர்னிக்கு போக முடியும் அப்படிங்கிற கான்ஷியஸ் தாட் நம்மளுக்கு இருக்கும். இப்போ இந்த ஈவெண்ட் ஆரம்பிக்கும் போது கூட செல்வி இப்படி லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி தான் ஆரம்பித்தாங்களான்னு தெரியாது. பட் she had a thought, she had a fire, she wants to start.
அது ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்பார்க்கை பிடிக்கிறாங்க, ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க, ஒரு 2 மீட்டிங் நடக்குது, ஓகே ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது, அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அப்படி தான் மூவ் பண்ணி போகிறாங்க அப்படின்னா தென் ஷீ கெட்ஸ் மோர் கிளாரிட்டி ஆஸ் ஷீ ஒர்க்ஸ் பெட்டர். தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஐ மெட் அ விமன் ஆண்டர்பிரினர். அவங்க ஒரு MBA கிராஜுவேட் கிடையாது, நிறைய பேக்கிங் காசு பணம் நிறைய வச்சுருக்கவங்க கிடையாது, அவங்களுக்கு நிறைய பேர் பின்னாடி சப்போர்ட்டுக்கு இருக்காங்களான்னா அதுவும் கிடையாது. அவங்க டெய்லியுமே அவங்களோட பிஸ்னஸோட சக்ஸஸ் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி நான் எத்தனை பொருள் விற்றேன். அவங்க வந்து ஒரு ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பண்ணுற ஒரு லேடி. அவங்களோட சக்ஸஸ் எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி எத்தனை விற்றேன் அப்படிங்கிறத வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் மெஷர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சில நாள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, இன்றைக்கி நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. எத்தனை பேர் காத்தால வந்தோடனே ஒரு நீங்கள் பண்ணுற மோட் ஆஃப் வெப்சைட்லேயோ வாட்ஸ்அப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ ஆர்டர்ஸ் நிறைய வந்தால் சந்தோஷமாக இருப்பீங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க. அன்றைக்கி வரலன்னா ஐயோ எனக்கு எதுவுமே வரலையே, என்னடா அது நம்ம யார் மூஞ்சில் முடிச்சோம் அப்படின்னு தோணும். பட் ஆனால் அந்த லேடி அப்படி யோசிக்கல. அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் ஒரு லேடி அவங்கக்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்க திரும்பி கால் பண்ணுறாங்க. அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கால் பண்ணலை, அவங்க வந்துட்டு கஸ்டமரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு கால் பண்ணல. பட் ஷீ கால்ட் அண்ட் செட், இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள், அந்த நாளில் வந்து நீங்கள் கொடுத்த ஜுவல்லரியை போட்டிருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அது ஏன்னு தெரியல, ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி, ஐ ஃபெல்ட் வெரி கம்ப்ளீட் உங்களோட ஜுவல்லரியை போடும்போது அப்படின்னு சொன்னோடனே திஸ் லேடி வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் இட். இப்படி ஒரு ஃபீட்பேக் கேட்டோடனே தட் லேடி ஸ்டார்டட் ஹேவிங் டியர்ஸ். அன்னைக்கு தான் ஷீ ரியலைஸ் தட் it is not the money that you make out of business that drives you, but the purpose for which you do the business that drives you. நம்ம எல்லாரும் இந்த பர்பஸை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுமா அப்படின்னு இருக்கும். இப்போ நான் ஆரம்பிக்கும் போது எத்தனை வேணால் யோசிக்கலாம், பட் என்னோட பர்பஸ் why am I doing this business அப்படிங்கிற அந்த கோர் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா ஐ வில் டைல்யூட். அந்த பர்பஸ் தான் நம்மளை எப்போவுமே ட்ரைவ் பண்ணோம் அப்படிங்கிறது நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அண்ட் ஐ பிலீவ் எவ்ரி entrepreneur has to have that purpose. அந்த பர்பஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் யூ வில் ஷுவர் சஸ்டெயின். கஷ்டம் வரலாம், பட் அந்த பர்பஸ் நம்மளை ட்ரைவ் பண்ணி முன்னாடி கொண்டு போகும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பர்பஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு வச்சாலுமே கூட நம்மளுக்கு இன்னோவேஷன் அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்டும் தேவைப்படுது. இன்னோவேஷன்னா என்ன? இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியோ இல்லை கிளாட் ChatGPT மாதிரி டெக்னாலஜியோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது, நானும் அந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். பட் ஸ்டில் ஐ பிலீவ் தட் இஸ் நாட் ஜஸ்ட் த டிஃபைனிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் வாட் innovation is. For a women entrepreneur or an entrepreneur for that matter, for anybody, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் which you are learning is still an innovation. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக்கேஜிங்கை ட்ரை பண்ணியிருக்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்வர்டைசிங் ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணியிருக்கலாம், ஒரு புது ரீல் பார்க்குறீங்க, அதே மாதிரி நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா அதை ரீக்ரியேட் பண்ணலாம், இதுவும் இன்னோவேஷன் தான். ஒரு சின்ன சிம்பிள் லெட்டர், ஹேண்ட் ரிட்டன் லெட்டர் எழுதி உங்கள் கஸ்டமர் கொடுக்குறீங்க when you are doing a business, இல்லை ஒரு கொரியர் அனுப்புறீங்க, அது கூட சேர்ந்து எதுவும் வைக்கிறீங்க அப்படின்னா that is also innovation. ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப் that you take to make a difference to the customer that you serve makes a lot of that difference, which I believe is the innovation that everybody has to sustain. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு வேணால் புதுசாக இருக்கலாம், கஸ்டமருக்கு இன்னும் புதுசாக இருக்கும். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லெட்டர், ஒரு எத்தனை பேர் இதை கடைசியாக ஒரு ஹேண்ட் ரிட்டன் லெட்டர் எழுதியிருக்கீங்க? யாருக்கா உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கு ரீசெண்ட் டைம்ஸில் எழுதியிருக்கீங்கன்னா தட்ஸ் த பெஸ்ட் திங். ஏன்னா நிறைய பேருக்கு அதை மறந்துடும். நிறைய பேர் கையை எடுத்து பேனா எடுத்து எழுதணும் அப்படின்னா வி ஸ்டார்ட் திங்கிங் என்னடா கையை வலிக்குது, ஒரு 2 லைன் எழுதுறதுக்குள்ளே கை வலிக்குது அப்படின்னு யோசிக்கிறோம். பட் தீஸ் ஆர் those small things that makes a lot of difference to the customers that you serve, which I believe is the more innovation that we can get into. அதே மாதிரி இன்னொரு ஆஸ்பெக்டை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், லீடர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த லீடர்ஷிப் அப்படிங்கிறது இங்கே எதை பற்றி குறிப்பிடப்படுது? நான் ஒரு டைரக்டராக இருக்கேன், இல்லை விபியாக இருக்கேன், இல்லை ஒரு பெரிய மேனேஜிங் பார்ட்னராக இருக்கேன், இதெல்லாம் வந்து லீடர்ஷிப்பான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஆஸ் அன் இண்டிவிஜுவல், as a business woman or as a homemaker or as a lawyer or as a teacher or as an advocate or as a celebrity, whatever it is, நான் எத்தனை பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். என்னை பார்த்து ஓகே யாரோ ஒருத்தர் இவங்களால பண்ண முடியுதுன்னா என்னால் பண்ண முடியாதா, நானும் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து இஃப் ஐம் இன்ஸ்பைரிங் சம்மன் டு டூ சம்திங், அவங்களோட ஸ்கேலில் சின்னதோ பெருசோ whatever it is, I believe that is leadership and everybody has got the potential to inspire somebody. இன்றைக்கி நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன விஷயம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இது எவ்வளோ நேர்மையாக பண்ணுறேன், எவ்வளோ நேர்த்தியாக பண்ணுறேன், எவ்வளோ அழகாக பண்ணுறேன், எவ்வளோ இன்வால்வ்டாக பண்ணுறேன், எவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த இட்லி விற்கிற படம் பார்த்தீங்களா, தனுஷ் வந்து இட்லி விற்பாரு, அந்த ஒரு இன்வால்வ்மெண்ட் வந்து நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே the satisfying thing will automatically come. That is still leadership where you inspire somebody to do something.
இந்த மாதிரி பண்ணணும், பண்ணால் இப்படி பண்ணணும், பண்ணால் இப்படி இந்த விஷயத்தை கொண்டு போகணும், இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் கொண்டு போகணும். எல்லாமே தெரிஞ்சு தான் அந்த எண்ட் ஸ்டேட்டுக்கு போகணும்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் 10 steps, again we get more visibility, we understand the situation, move forward. Again another 10 steps, that's how you lead your entrepreneurship journey as well அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த இடத்துல லெகசின்னு ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். லெகசின்னா என்ன? நிறைய பேர் நினைக்கிறோம் லெகசி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன விஷயத்தை விட்டுட்டு போயிருக்கோம் அப்படிங்கிறது தான் லெகசி அப்படின்னா. ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் லெகசி. லெகசிங்கிறது இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி தட் வி ஹாவ் எவ்ரி சிங்கிள் டே டு கிரியேட். நம்ம எல்லாருமே நம்மளை பார்க்குறோம். இப்போ நான் என் பையன் என்னை பார்க்குறான், இல்லை என் பொண்ணு என்னை பார்க்குறா, என்னை சுற்றி இருக்கவங்க என்னை பார்க்குறாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆம் ஐ மேக்கிங் டு சம்படி எல்ஸ்? இன்றைக்கி நான் 100 விஷயம் பேசலாம், இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். 20 வருஷம் கழிச்சு இது ஒரு 10 வருஷம் கழிச்சு 4 கேளுங்களேன், நான் என்ன கேட்டேன்னு இத்தனை எத்தனை விஷயம் ஞாபகம் இருக்குன்னு கேட்டால் எல்லாமே ஞாபகம் இருக்காது. பட் ஹவு வி மேக் யூ ஃபீல் வில் மேக் ஆல் த டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஒரு கஸ்டமரை இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன விற்கிறீங்க, எவ்வளோ பொருள் விற்றீங்க, எவ்வளோ நெகோஷியேட் பண்ணீங்க, பேரம் பேசுனீங்களா இல்லையா, ஷிப்பிங் போட்டிங்களா இல்லையா, அதெல்லாம் கணக்கு கிடையாது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஹவு டிட் தே ஃபீல் வென் தே கனெக்டட் வித் யூ? இப்போ சில பேர் வந்து பேசும்போது சொன்னாங்க, நான் செல்வியை வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ண போனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை ஹாஸ்னியை மீட் பண்ணேன், இல்லை ரம்யா மீட் பண்ணேன், அவங்களோட சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ண பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோட பிஸ்னஸ் அவங்களுக்கு கொடுக்குறேன், என்னோட கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஹவ் இஸ் திஸ் ஹேப்பனிங்? இந்த தாட் ப்ராசஸ் ஆஃப் ஷேரிங் அப்படின்ற வரதும் கூட லெகசின்னு தான் நான் நினைக்கிறேன். த வே தட் யூ இன்ஸ்பயர் சம்படி டு டூ சம்திங் மோர் பெட்டர், that's what leads you to legacy, and everybody has got this opportunity to do this every single day. So I believe in the 4 pillars மைண்டில் வச்சுட்டு every business should have a purpose, and it should have every step of an innovation that's possible, even if it is just 1% every single day. 365 நாளில் you would have turned 360 degrees by itself, which is again innovation. அதே மாதிரி leadership and the legacy that you leave behind every single day makes all the difference in your business journey அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அண்ட் இன்னைக்கு She Pranava லான்ச் நடக்குது. I feel too privileged and proud to be here as a male ally. சில பேர் நினைக்கலாம் வெபினார் ஆண்டர்பிரினர்ஷிப்ல என்னடா இத்தனை ஆம்பளைங்க வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு you're in company of mine. So he is also a male ally. இங்கே வந்திருக்க எல்லா ஆண்மகன்களும் மேல் ஆலியாக தான் நான் பார்க்குறேன். அதர்வைஸ் they wouldn't come here to celebrate this moment. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸோட கம்யூனிட்டி அப்படின்னு கூட சொல்ல மாட்டேன். This is a movement that has been started by Selvi and her team, which I'm very proud of, and I believe this will go a very, very long way. And this is not just a business. ஏன் கம்யூனிட்டி இல்லை மூமெண்ட்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கம்யூனிட்டியில் ஓகே நீ வர நான் வரேன் ஏதோ பண்ணுறேன், ஓகே நீ உன் பிஸ்னஸ் எனக்கு கொடுக்குற ஏதோ நடக்குது, ஓகே. பட் இதில் வந்து நீ போட்டியா, நீ நிறைய சம்பாதிக்கிறியா நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. நீயும் சம்பாதிக்கிறேன் நானும் சம்பாதிக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து கற்றுக்குறோம், 2 பேரும் சேர்ந்து க்ரோ ஆகுறோம் அப்படின்னு ஒரு ஈகோ சிஸ்டமை க்ரியேட் பண்ணுறதுங்கிறதே ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். வேர் ஈச் ஒன் ஆஃப் யூ ஆர் அட் யுவர் பெஸ்ட். நீங்கள் உலகத்தில் எவ்வளோ தான் ஒரு நல்ல சீடாக இருந்தாலும், இஃப் யூ டோன்ட் ஹாவ் த ப்ராப்பர் என்வாயன்மெண்ட் யூ கேனாட் க்ரோ. டு யூ ஆல் அக்ரி டு திஸ்? ஏன்னா அந்த என்வாயன்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஈகோ சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது, இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி, இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வில் பி தட் ஈகோ சிஸ்டம் which will nourish you well, make you grow the best, and make sure everybody grows along in your ecosystem. ஏன்னா ஒரு சின்ன spoil sport in the ecosystem will collapse the whole thing. அப்போ இந்த கம்யூனிட்டியை வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக கொண்டு போகிறோம், எவ்வளோ எத்திக்ஸோட இன்டெகிரிட்டியோட கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது will make all the difference to drive everybody together and make this a very strong forum where everybody shines, everybody grows, everybody becomes a Nova that she's talking about. So I wish She Pranava and the whole team all the very best for all that you aspire for, wishing you most and more. And thank you so much to all the delegates who have come here to grace this occasion, and thank you for the opportunity as well. Inspire somebody